வணக்கம் மக்களே. 2 தினங்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பு இந்தியாவில் உள்ள இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்ப்பாக தான் கருதப்படுகிறது. அது என்ன தீர்ப்பு அப்படின்னா, 2 நீதிபதிகள் கொண்ட ஒரு தீர்ப்பு. RTE என்று அழைக்கக்கூடிய அதாவது அடிப்படை கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற அந்த சட்டம் 2010 அமல்படுத்தப்பட்டுச்சு. அந்த சட்டத்தின்படி அதாவது டெட் என்று அழைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு அப்படிங்கிறது அந்த சட்டத்தில் இருக்குது. அதாவது ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுறது, இதுக்கு முன்னாடி டீச்சர் ட்ரைனிங்கோ அல்லது பிஎட் படிச்சிருந்தாலே போதும் அப்படிங்கிறத மாற்றி அந்த 2009 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் 2010 ஏப்ரல் 1 இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த மாதிரி ஆசிரியர்கள் நியமனத்தில், அரசு பள்ளி ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுறதுல டெட்டு டிஆர்பி தேர்வு இல்லாமல் போஸ்டிங் போடக்கூடாது அப்படிங்கிறதா அந்த சட்டம். இதை எதிர்த்து அப்போ நிறைய மாநிலங்கள்லாம் வழக்கு தொடுத்திருந்தாங்க. அது எல்லாத்தையும் வழக்கை தள்ளுபடி செஞ்சிச்சு உச்சநீதிமன்றம். அதில் ஒரே ஒரு வழக்கு மட்டும் நிலுவையில் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, சிறுபான்மையினர் அவங்களுக்கு மட்டும் எங்களுக்கு விதிவிலக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை விசாரிக்கையில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பின்படி இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் என்று அழைக்கக்கூடிய இந்த தகுதி தேர்வை ஒவ்வொரு ஆசிரியர்களும் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது, இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது அவங்க தகுதியில் அது பணியில் தொடரணும் அப்படின்னா, அதாவது குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு மேல் சர்வீஸில் இருந்தாலோ அல்லது அவங்க இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே அவங்க ஏதோ ஒரு ப்ரொமோஷன், அவங்க பதவி உயர்வு அடைஞ்சாலும் கண்டிப்பாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெறணும், எழுதி தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிறதா இந்த உச்சநீதிமன்றத்தோட ஒரு பரபரப்பாக தீர்ப்பு இருக்குது. இது கல்வியாளர்லேருந்து சமூக ஆர்வலர்லேருந்து எல்லாருமே இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. மோரார்லெஸ் இந்த தீர்ப்பை எதிர்த்தவர் யாருமே கிடையாது, எக்ஸப்ட் அந்த ஆசிரியர்கள் மற்றும் அந்த சங்கங்கள் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். சரி, இந்த சட்டம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணுமா? இது கண்டிப்பாக இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சட்டம் தேவையான ஒரு தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த டெட்டு கொண்டு வரையிலே நிறைய பேர் இந்த சட்டத்தை வரவேற்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது டெட்டு வர்றதுக்கு முன்னாடி டீச்சர் ட்ரைனிங் அல்லது இந்த பிஎட் முடித்தவங்க அவங்க எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணிவிட்டு கல்விக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அவங்க வேறு வேலையில் இருக்கையில் அவங்க சீனியாரிட்டி படி ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே அரசு பள்ளி ஆசிரியர்களை நியமனம் செஞ்சாங்க. அதனால் அவங்க தங்களுடைய அந்த அப்டேட் அப்படிங்கிறது தெரியாமல் போனதுனாலேயும் சரி, கல்வியில் அவங்க போதிக்கக்கூடிய அது தகுதி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் இந்த RTE மூலம் அதாவது ஆசிரியர்கள் நியமனத்தில் கண்டிப்பாக இந்த டெட்டுங்கிற எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரி, அப்போ அப்பயே ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே பணியில் உள்ளவங்களுக்கு இந்த தேர்வு தேவையா இல்லைன்னா அதை பற்றி எதுவுமே சொல்லலை, அப்படியே இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி அந்த தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. சமூகத்தோட அடிப்படை கட்டமைப்பு அப்படிங்கிறது செங்கல், அதாவது ஒரு பில்டிங்க்கு செங்கல் எப்படியோ அதே மாதிரி தான் கல்வியே உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள். இந்தியாவில் உலகத்தில் இன்றைக்கி தலை சிறந்த நாடுகள், அது சைனாலேருந்து அமெரிக்காலேருந்து ஜப்பான்லேருந்து ஃபின்லாந்து, சிங்கப்பூர், மலேசியா, நீங்கள் எந்த நாடுகள் எடுத்தாலும் சரி, இன்றைக்கி அந்த நாடுகள் ஒரு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி அடைஞ்சு இருக்கிறது காரணம் எப்படின்னா, அங்கே கல்வி, ஆரம்ப கல்வி தாய்மொழியில் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும். அதுதான் அந்த நாட்டோட வளர்ச்சி. நாம் உயர்கல்வியில் நம்ம தரத்தை உயர்த்தணும், வெளிநாடுகள் ஈக்குவலாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிற மொழியை. ஆனால் ஆரம்ப கல்வியும் சரி, 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்குமே நம்ம என்ன செய்கிறதில்ல, இந்த அடிப்படை கல்வியில் தரம் உயர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இன்றைக்கி இப்போ தமிழ்நாட்டில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 208க்கு மேற்பட்ட பள்ளிகள், அரசு பள்ளிகள் இழுத்து மூடப்பட்டிருக்கு. இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆசிரியர்கள் அந்த ஸ்கூல்லலாம் போதிய மாணவர்கள் இல்லை அப்படிங்கிறதான். ஏன் போதிய மாணவர்கள்? கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது மாதிரி நிறைய மஷ்ரூம் மாதிரி நிறையா ஆங்கில கல்வி வளர்ந்துருக்கு. இது காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் தான். குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். அவங்க சரியாக தங்களுடைய அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரியாக சொல்லிக் கொடுக்காதனாலையும், அவங்க அதாவது கல்வியில் தங்களை உயர்த்திக்கிறதுனாலையும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் இந்த அரசு பள்ளிக்கு அனுப்புறதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில், அதாவது 40-50 வயசு கடந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் தான் படிச்சிருப்பாங்க. தாய்மொழி கல்வி தமிழில் தான் படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய பிள்ளைகள் யாருமே இப்போ அரசு பள்ளியில் சேர்க்கிறதே இல்லை. சமீபத்தில் டேட்டா படி பார்த்திங்கன்னா 60% தமிழ்நாட்டில் உள்ள, இந்தியாவில் உள்ள மாணவர்கள்
தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள் தான் வந்து அதிகமான மாணவர்கள் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதையும், அரசு பள்ளி வந்து பின்தங்கிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும். இது வந்து இன்னொன்று என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏழைகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த அரசு பள்ளி அப்படிங்கிற நிலையை நோக்கி போய்கிருக்கு. அதாவது கடன் வாங்கியாவது பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து ஆங்கில கல்வி, அதாவது தனியார் கல்வியில் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு பொது புத்தியில் ஒரு திணிப்பு உருவாக்கப்படுது. இன்றைக்கும் அரசு பள்ளியில் வந்து பல சலுகை, யூனிஃபார்ம்லேருந்து மதிய உணவு, காலை உணவு, அதே மாதிரி 10வது 12வது படிக்கிற மாணவர்களுக்கு பைசைக்கிள், சைக்கிள்லேருந்து பல சலுகைகள் கொடுத்தாலும் பெற்றோர்கள் வந்து என்ன செய்யறதில்ல, அரசு பள்ளியில் சேர்க்கறதுக்கு தயாரில்லை. அவங்க வந்து தரமான பொருட்களை கேட்கல, தரமான கல்வியை தான் கேட்குறாங்க. இந்த தரமான கல்வியை ஏன் கொடுக்க முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிரியர்கள் தரமற்று போனதான் அவங்களுடைய தரம், அந்த குவாலிட்டிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆசிரியர்கள் ஒன்ஸ் ஒரு வேலைக்கு சேர்ந்துட்டாங்கன்னா, எப்படி ஒரு அரசு பள்ளி அரசு அலுவலகத்தில் வந்து ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாருன்னா எதை பற்றியும் கவலை கிடையாது. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவருக்கு வந்து சம்பளம் வரும். அதாவது அவர் வந்து அந்த வேலையில் முழு அர்ப்பணிப்போடு இருந்து செயல்படுறாரா இல்லையான்னு பார்க்குறது கூட அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஆசிரியர் பணி அப்படிங்கிறது மாறிப்போச்சு. ஆசிரியர் பணி, அறப்பணி, அதற்கு உணவு அர்ப்பணி அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம் மறைஞ்சு போய் ஆசிரியர்கள் தங்களுடைய சராசரி அரசு ஊழியர்கள் மாதிரி நினச்சி சரியாக குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காதனால தான் இன்றைக்கி அரசு பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கிறதே கிடையாது. நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம், விழுப்புரம் பக்கத்தில் ஒரு தலைமை ஆசிரியருக்கு வந்து 4-5 மாணவர்கள், பள்ளி ஆசிரியர்கள் வந்து கைகால் அமைக்கி விட்டு மசாஜ் செய்கிற மாதிரி ஒரு வீடியோ. இப்போ இதெல்லாம் பார்க்கல பொதுமக்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, அப்போ அரசு பள்ளியில் இந்த மாதிரிலாம் இருக்குது, அப்போ இந்த அரசு பள்ளிக்கு நம்ம பிள்ளைகளை சேர்த்தா நம்ம பிள்ளைய வந்து முன்னேறாது, அப்போ எப்படியாவது கடனை வாங்கி தனியார் பள்ளியில் சேர்க்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் மூடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று அரசு. அந்த அரசுக்கு காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாங்கி பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள். நாங்களாம் படிக்கலை, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் அனைவரும் ரொம்ப அர்ப்பணிப்போட, டெடிக்கேஷனோட நாம் சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இதில் இருக்கிறோம், நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்ப்பணிப்போடு இருந்தாங்க. அப்துல் கலாம்லேருந்து பெரிய பெரிய தலைவர்கள், மாமேதைகள்லாம் உருவானது நல்ல ஆசிரியர்கள் தான். அவங்க குறிப்பாக அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அரசு பள்ளியில் படித்து அந்த மாதிரி மாணவர்கள்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைய முடியாத காரணம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அரசு பள்ளியின் தரம் குறைஞ்சதுக்கு காரணம். அந்த தரம் குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆசிரியர்கள் தரம் இல்லாமல் போனது தான். எது எப்படியோ, ஆனால் இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பாக தான் பார்க்கப்படுகிறது. வரும் காலங்களில் கண்டிப்பாக வந்து இந்த ஆசிரியர்கள் தங்களை வந்து தகுதிப்படுத்திக்கிறணும். அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தகுதி தேர்வை நீங்கள் 2 வருஷத்துக்குள்ளே எழுதாட்டினா ஒன்று நீங்கள் விஆர்எஸ் வாலண்டியர் ஸ்கீமில் போகலாம், அல்லது பதவியிலேருந்து விலகிக்கலாம். உங்களுக்கு வந்து விலகிறதுக்கு எல்லா விதமான பெனிஃபிட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிங்கிறனால இதுக்கு வந்து அப்பீல் எதுவுமே கிடையாது. இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் இந்த சமூகத்தின் மீது அக்கறையினால் கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு அரசு பள்ளியில் ஒரு அரசு வேலையில் ஒரு பியூனாக வேலைக்கு சேர்னா கூட அதுக்கு வந்து ஒரு எக்ஸாமினேஷன் எழுதி ஒரு இன்டர்வியூ வச்சு அந்த மாதிரி பல கட்டத்தில் இருக்குது. ஆனால் இந்த டெட் வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இந்த ஆர்டிஇ இந்த சட்டம் வர்றதுக்கு முன்னாடியும் சரி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் வேலைக்கு எந்த விதமான இன்டர்வியூ, நேர்காணல், தேர்வு எதுவுமே கிடையாது. அவங்க வந்து டிடிஇடி அல்லது பிஎட் அப்படிங்கிற அந்த ஒரு சான்றிதழை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னா வேலைக்கு வந்தாங்க. இன்றைக்கி வந்து போட்டித் தேர்வில் எந்த ஒரு நீங்கள், அதாவது மருத்துவ படிப்பானாலும் சரி, ஐஐடியில் சேர்னாலும் சரி, இன்ஜினியரிங்கில் சேர்னாலும் சரி, ஆர்ட்ஸில் சேர்னாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆசிரியர் துறைக்கு மட்டும் இந்த டிஆர்பி டெட்டு இதுக்கு முன்னாடி வந்து எந்த தேர்வுமே இல்லாமல் இன்றைக்கும் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு 10th மட்டும் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வேலை பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சமாக இருக்குது. ஆனால் அவங்களால் அந்த பள்ளிக்கும் சரி, இந்த சமூகத்துக்கும் சரி, அவங்களால அந்த அவுட்புட் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதே நிலையை தனியார் பள்ளியில் எடுத்திங்கன்னா, தனியார் பள்ளியில் அந்தளவுக்கு தரம் இல்லாட்டினா கூட ஆனால் ஆசிரியர்கள் அங்கே வருவாங்க. ஒரு ஒழுக்கம் இருக்கும். கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் அங்கே ஒரு கட்டுப்பாடு இருக்கும். இந்த மாதிரி கால் அமுக்கி விடுறது, அந்த மாதிரி டீச்சர்ஸோட பாத்திரங்கள் கழுவுறது, அந்த மாதிரிலாம் இருக்காது அப்படிங்கிறது. அதனால தான் பெற்றோர்கள் வந்து என்ன செலவானாலும் சரி தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க. ஸோ அதனால் இனிமேல் வரும் காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள் தகுதி உள்ளவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்பு மூலம் நம்ம பார்க்க முடியுது. ஒன்றே ஒன்று தான், ரவீந்திரநாத் தாகூர் சொன்னதான், எரியும் விளக்கு தான் இன்னொரு விளக்கை எரிய வைக்க முடியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்கள் தங்களை வந்து முதல்ல ஆசிரியர்ங்கிற காட்டிலும் மாணவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி வந்து 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸில் உள்ள அந்த கணக்குகளை போட முடியாமல் போகிறதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்மளோட கல்வியின் தரம் குறைந்ததுக்கு காரணம். அந்த கல்வியின் தரம் குறைந்ததற்கு
இந்த ஆசிரியர்கள் தரம் குறைந்தது தான். ஸோ இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.